வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டொமைன் யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வில் மூவ் ஆன் டு த டெமான்ஸ்ட்ரேஷன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணி ஒரு டொமைன் கன்ஃபிகர் பண்ணுறதை பார்த்துருந்தோம். நம்ம டொமைனில் யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும், யூசர்ஸை மேனேஜ் பண்ணணும்னாக்கா சர்வர் மேனேஜரில் டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போயிடுங்க. ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் டிஃபால்ட்டாக யூசர்ஸ்னு ஒரு கண்டெய்னர் இருக்கும் அண்டர் த டொமைன் நேம். அந்த யூசர்ஸ் கண்டெய்னரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ யூசர் கொடுங்க. அந்த யூசருக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுக்கலாம். லைக் ராஜ்னு கொடுக்குறேன். யூசருடைய லாக்ஆன் நேம் கொடுங்க. மற்றபடி யூசரோட இனிஷியல் லாஸ்ட் நேம் இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம், அதர்வைஸ் யூ கேன் லீவ் இட். லாக்ஆன் நேம் ராஜ்னு கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் அந்த யூசருக்கு பாஸ்வேர்ட் என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. இந்த பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக விண்டோஸ் சர்வர் 2003 அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன்லையுமே வந்து பாஸ்வேர்ட் பாலிசி பை டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்கும். இந்த பாஸ்வேர்ட் பாலிசி என்ன சொல்லணும்னாக்கா பாஸ்வேர்டு வந்து மினிமம் 7 கேரக்டர்ஸ் இருக்கணும், பாஸ்வேர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டாக இருக்கணும். இது வந்து டிஃபால்ட் கன்ஃபிகரேஷனாக இருக்கும். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து 42 டேஸில் எக்ஸ்பயர் ஆகிடும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட் கன்ஃபிகரேஷன்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம தான் இந்த பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறோம். பட் நம்ம கொடுக்குற இதே பாஸ்வேர்டை வந்து யூசர் யூஸ் பண்ணக்கூடாது. யூசர் வந்து அவரோட ஓன் பாஸ்வேர்டை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பாஸ்வேர்டு மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி இருக்கும்போது யூசர் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போதே அவரோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். அப்படின்ற கேஸில் இந்த ஆப்ஷன் பை டிஃபால்ட்டாகவே எனேபிளில் தான் இருக்கும். யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாக்ஆன். இது டிஃபால்ட்டாகவே எனேபிளில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் யூசர் லாகின் பண்ணும்போது நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணுவார். ஒரு ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ண உடனே அவரை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் அவரோட ஓன் பாஸ்வேர்டுக்கு அவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து யூசர் வந்து நான் கொடுக்குற பாஸ்வேர்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், யூசர் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ அந்த மாதிரி கேஸில் யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் இதை கொடுத்துட்டிங்கனாக்கா யூசரால் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக பாஸ்வேர்ட் பாலிசி 42 டேஸில் வந்து பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான கன்ஃபிகரேஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து இந்த ஒரு யூசருக்கு மட்டும் எக்ஸ்பயர் ஆகக்கூடாது அப்படின்னாக்கா இதை எனேபிள் பண்ணிடலாம். பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஒரு யூசருக்கு மட்டும்தான் இந்த கன்ஃபிகரேஷன் அப்ளை ஆகும். மற்ற எல்லா யூசருக்குமே வந்து அந்த டிஃபால்ட்டாக 42 டேஸில் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிடும். பட் இந்த ஒரு யூசருக்கு மட்டும் அந்த பாஸ்வேர்ட் 42 டேஸ்க்கு அப்புறமாவும் எக்ஸ்பயர் ஆகாது. யூசர் கேன் கண்டினியூஸ்லி யூஸ் த சேம் பாஸ்வேர்ட். அதை தவிர அக்கௌண்ட் இஸ் டிசேபிள்டு. இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும், பட் அக்கௌண்ட் டிசேபிள் ஸ்டேட்டஸில் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ண முடியும். அதை அன்செக் பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். இது மாதிரி எத்தனை யூசர் அக்கௌண்ட் வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் ஒரு குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.